நிலத்துக கலங்க அன்று சென்று கொண்டு வென்றி கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வலங்கொள குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. இங்க குருநாதர் சொல்லுவார், இந்த பாசுரம் சொல்லிட்டு ஆடலாண்டா, குதிக்கலாம், அப்பேற்பட்ட பாசுரம் அப்படிம்ப. அது மாதிரி இலங்கை மன்னன் 5 10 தலைன்னு அர்த்தம். 5 பைந்தலை நிலத்துகை, நிலத்தில் தள்ளினான். கலங்க அன்று சென்று கொன்று வென்றி கொண்ட சென்று இலங்கையில் இருக்கிற இடத்துக்கு போய் சத்ருக்களை வரவழிச்சோ, அவன் வரும்பொழுது பார்த்துக்கலான்னு இல்லை. சத்ருக்கள்னு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அந்த சீதைக்காக வேண்டி, அது அந்தர்கதமான அர்த்தம்னா அத்தனை ரிஷிகளுக்கும் அபயம் கொடுத்தாகணும், அத்தனை பேரையும் ரட்சிக்கணும். அப்படிங்கிறதுக்காக ராமபிரான் ஒரு யாத்திரையாக போய், விஜய யாத்திரையாக போய் வீரராகவனா விஜயராகவனா வள போறான். அப்படி யாத்திரையா போய் ராவணனை வதம் பண்ணாராம். சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே, அப்பேற்பட்டவன் யாரு? விலங்கு நூலர் வேதனாவர். வேதத்துல வேத்தியமான பரம்பொருளாம். விலங்கு நூலர் வேதனாவர், தர்மஸ்வரூபம், வேதஸ்வரூபத்தில் இருக்கக்கூடியவர், சாஸ்திரமாக இருக்கிறவர். சாஸ்திரங்கிற கண்ணினால்தான் அவரை பார்க்க முடியும். அப்பேற்பட்டதான பரம்பொருள். அந்த பரம்பொருள் இந்த காரியத்தை பண்ணினார். சரி, அந்த பெருமாளை இப்ப போய் சேவிக்க முடியும்னா சேவிக்கலாமே. திருக்குடந்தைங்கிற திவ்ய தேசத்துல போனா அங்க படுத்துட்டு இருக்காராம், அங்க போய் சேவிக்கலான்ட்டு. அதனால வளங்கொள்ள குடந்தையுள் கிடந்த மாலும் அல்லையே. திருக்குடந்தையில சயனிச்சிட்டு இருக்கக்கூடிய பெருமாள் ஆறாமுதன்னு பேரு. அபரியாப்தாமிருதங்கிறதான திருநாமமும் உண்டு. வைதிக விமானம், ஆச்சரியமான பெருமாள். பாஸ்கர கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம், உயர்ந்த கஷேத்திரம். அந்த திருக்குடந்தையில பெருமாள் சயனிச்சிருக்காராம். அந்த பெருமாள் தான் இந்த ராவணனை வதம் பண்ணினார் அப்படின்னு திருமேஷபிரான் அனுபவிக்கிறார். இப்ப ராவணன் இப்படி மாண்டு போன விஷயத்த சுவாமி தேசிகன்னு சொல்லிடுவோம், அவர் அப்புறம் விட்டு போயிட போகுது. சுவாமி தேசிகன் என்ன சொல்றார் இதுல? இந்த ராவண வதத்தை பத்தி சொல்லும் பொழுது அவரும் இந்த மாதிரியே சொல்றார். உத்தமம் அபர்த்தத அமைத்ததோரெழில் தனு உய்த்தகணையால் அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். அவரும் இப்ப ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி தான் சொல்றார். உத்தம அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தனு அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு அந்தர்கதமான அர்த்தம் வருது. குருநாதர் சொல்லுவார், எழில் தனுன்னா ஒரே ஒரு கணையாம், ஒரே ஒரு பானம் தான். ஒக்க பானன்னு சொல்றோம் இல்லையோ, அதனால ஒக்க பான, ஒக்க பாரியா, ஒக்க மாட்ட அப்படின்னா ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில்னு சொல்றது. ராமபிரானுக்கு ஒண்ணுதான். ராமோ தின்னாபி பாஷதே, 2வது பாஷைங்கிறது கிடையாது. அதனால அந்த ராமபிரானுக்கு என்னன்னா எழில் தனு. தனுன்னா அந்த பானம், அந்த தனுசு கையில வச்சிருக்கிறது ஒரே ஒரு பானம் தான் அர்த்தம். அதனால உத்தமம் அமர்த்தலம் அமைத்ததோர் எழில் தனு உய்த்த கணையால். உய்த்த கணைனா அம்புன்னு அர்த்தம். தனுசுலேருந்து பிரயோகிச்ச ஒரே ஒரு அம்புனால, அந்த பிரம்மாஸ்திரத்தினால மாண்டாங்கிற. அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன். 10 ஒரு கொத்தா. அந்த கொத்துக்கு தான் இளநீர் உமானம் சொல்லுவார் அவர். இளநீரை ஒரு கொத்தா அப்படி வெட்டி போடுற மாதிரி. அதனால உதிர்த்த திரலோன். பின்னாடி கிருஷ்ணனை பத்தி சொல்றார். மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்ததொரு மத்தனிடமாம் அத்திகிரி 10 தொத்தருவ ருக்குமணி அத்திகிரியே இல்லையா? அதனால அது கிருஷ்ண அனுபவம். அது கிருஷ்ண ஜெயந்தி எப்போது கேட்டுக்கலாம். அது அப்படி ஓர் எழில்தனையா 10 தலையை அப்படி பண்றார் அப்படின்னு அந்த வெட்டி தர்றான்னு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இப்படி ராவணன் மாண்டு போன விஷயத்தை எல்லாரும் கேள்விப்படுறா. தேவர்களுக்கெல்லாம் ஒரே குதூகலமாக ஆறுது. எல்லாரும் குதிக்கிறா. தேவதுண்டிபிகள் முழங்கிறது. வானராள்லாம் சந்தோஷப்படுறா. மூவுலகத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் சந்தோஷப்படுறா. தேவர்கள்லாம் சரணாகதி, தங்களுடைய சரணாகதி பலிச்சுதே, சரணாகதி படிச்சுடுத்தே, ராவணன் மாண்டு போனானேன்னு சந்தோஷப்படுறாராம் எல்லாரும். இதெல்லாம் இப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் அப்படி ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் அவன் விபீஷணன் வரான். விபீஷணன் பார்க்குறான். இந்த விஷயத்தை கேட்டு மந்தோதரி ஓடி வராள். மந்தோதரி ஓடி ராவணனுடைய சரீரத்து மேலே விழுந்து கதறா. பர்த்தாவாச்சே, 1000 இருந்தாலும் கணவனாச்சே. கணவனிடத்துல சொல்கிறாள், நான் அன்றைக்கே சொன்னேனே அவனிடத்துல போகாதீங்கோ, அவனிடத்துல ஆசை வைக்காதீங்கோன்னு சொன்னேனே, பரதேவதைன்னு சொன்னேனே.
நீங்கள் கிட்டக்க போக வேண்டாம்னு சொன்னேனே, நீங்கள் கேட்கலையே, நீங்களே கேடு விளைவிச்சுட்டேளே அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறா. இப்படி இருந்து பிரலாபிக்கிறா. இந்த நிகழ்ச்சியை கம்பன் அனுபவிக்கும் போது சொல்கிறார், ராமன் விட்டதான அந்த பிரம்மாஸ்திரம் இருக்கே, இந்த பிரம்மாஸ்திரத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக கம்பன் அனுபவிக்கிறார். கம்பன் என்ன சொல்கிறார், அந்த பானம் ராமன் பிரயோகித்தது வாஸ்தவம் தான். பொதுவாகவே பெருமாளுக்கு ராவணன் மேலே விரோதம் கிடையாது. ராவணனுடைய அந்த தன்மை, அந்த விரோத தன்மை, அவன் ராமனிடத்தில் இருக்கக்கூடிய விரோத தன்மை, சீதையினிடத்தில் தகாத உணர்வு கொண்டிருந்தானே அந்த எண்ணம், அந்த எண்ணத்தை விளக்கணும்னு திருவுள்ளமா ராமபிரானுக்கு. அதனால தான் நீ யோஜனை பண்ணிட்டு வா, சீதையை கொடுத்துட்டா நான் யுத்தம் பண்ணலை, சீதையை திருப்பி தந்துடு அப்படின்றதெல்லாம் சொல்கிறான். யார் மூலமாகவோ சொல்கிறான். எது சொன்னாலும் அவன் ராவணன் கடைசி வரைக்கும் திருந்தறதா இல்லை. அப்போ இந்த பானத்தை பிரயோகிக்கும் பொழுது இந்த பானம் என்ன பண்ணித்தான், வெள்ளரு கண் சடை முடியான் வெற்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ வெள்ளரு கஞ்சடை முடியான் வெற்பெடுத்த திருமேனி. அந்த பானத்தை போட்ட உடனே அந்த பானம் என்ன பண்ணித்தான், அவனுடைய உடம்புல பூந்து எள்ளிருக்கும் இடம் கூட, தில மாத்திரம் கூட அந்த இடத்த விடாதபடிக்குன்னு அர்த்தம். தில மாத்திரம் இடம் கூட நழுவாதபடிக்கு எல்லா இடத்துலையும் இவனுக்கு அந்த உணர்வு, கெட்ட உணர்வு இருக்கான்னு தேடித்தான் அந்த பானம். அதனால என்ன கெட்ட எண்ணங்கிறத அடுத்தது பின்வரியில் சொல்றார் கம்பநாட்டு ஆழ்வான். கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும்